ஸ்ரீ குருபியோ நமக. சுவாமி விவேகானந்தரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவள் நான். சிறு வயதிலிருந்தே சுவாமி விவேகானந்தர் பல பொன்மொழிகளை கூறினாலும் arise, awake and stop not till the goal is reached. இந்த ஒரு பழமொழி தான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதை இன்னைக்கு வரைக்கும் அதை வளர்ந்ததுக்கு அப்புறம் அதோட அர்த்தம் என்ன தெரிஞ்சு அதை நோக்கி தான் என்னுடைய ஓட்டம் இருக்குது. அந்த சுவாமி விவேகானந்தன் பெயரை கொண்ட இந்த பள்ளியில் இந்த சிறப்பு விருந்தினராக நான் கலந்து கொண்டதில் மிகுந்த பெருமையாக கருதுகிறேன். என்னை இங்கு அழைத்த இந்த பள்ளியின் தாளாளர் மகேஸ்வரன்ஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குழுமி இருக்கும் அனைத்து பிரின்சிபல் அவர்களுக்கும், பேரண்ட்ஸுக்கும், டீச்சர்ஸ்க்கும், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம், சுதந்திர தினமும் கொண்டாடுறோம். 1947 நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா ஏன் குடியரசு தினம் ஒன்ன கொண்டாடுறோம்? இது எத்தனை தடவை தெரிஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு இந்த டவுட் வரும். வெளிநாட்டவர்களிடமிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி மன்னராட்சியா இருந்தோம், அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் நம்ம ஆண்டோம், அதுக்கப்புறம் நம்ம மக்களாட்சியா மாறினோம். சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் இந்த இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார்கள். அதற்கு தான் அந்த நாளை தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். பல்வேறு திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரு தேசியத்தின் திருவிழா என்றால் அது இந்த குடியரசு தினம் தான். திருவிழா, தேசியத்தோட திருவிழாவாக நாம் இதை பார்க்க வேண்டும். இங்கே ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய திறமைகளை மிக சிறப்பாக, மிக அழகாக இங்கே காட்டினார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும், அவர்களை உருவாக்கியவர்களுக்கும், அந்த அத்தனை பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினமான இதற்கு அப்புறம்தான் இந்தியாவோட இந்த குடியரசு சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் இவையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்தியாவோட கட்டமைப்பு மாற்றப்பட்டது. இந்த கட்டமைப்புகளை பேஸ் பண்ணிதான் இந்தியா விக்ஷித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்படி விக்ஷித் பாரத் என்றால் என்ன? நம்மளுடைய இந்தியா கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும், தொழில்துறையில் அறிவியலில் முன்னேற்றத்தை அடைய வேண்டும், பொருளாதாரத்தில் நாம் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், நம் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும். இவை அனைத்தும் தான் விக்ஷித் பாரத். இதை மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய வல்லுநர்கள் தான் நீங்கள், இந்த மாணவர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நாம் நன்றாக படிக்க வேண்டும், இந்த இந்தியாவின் சட்ட திட்டங்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், நம் தேசத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் இப்ப கூட நீங்க பாரத் மாதா கி ஜெய்னு சொன்னீங்க இல்லையா? பாரத் மாதா கி ஜெய்னா என்ன? பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. பாரத அன்னையை உங்களை தாயை போல நீங்க நேசிக்க வேண்டும். எந்த ஒரு குழந்தை தேசப்பற்றோடு வளர்கிறதோ அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டாம், எல்லாம் தானாவே வளர்ந்துவிடும். முன்னெல்லாம் குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்ப்பாங்க. என் குழந்தை எப்படி வருவான், பெரிய ஆளா வருவானா, பணக்காரன் ஆயிடுவானா, பெரிய பெரிய வேலைக்கு போயிடுவானா, அப்படியெல்லாம் பார்ப்பார்கள். அதையெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்கள் குழந்தை பிறந்தால் உங்கள் குழந்தை ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, என் குழந்தை ஒரு தேசபக்தி உள்ளவனாக வளருவானா, இந்த தேசத்தை காப்பாற்றுவானா என்றுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்று இருந்தால் உங்கள் குழந்தைக்கு அனைத்துமே வரும். சூரியனை நோக்கி நாம்
நம்மளுடைய நிழலின் பின்னாடியே வரும். நிழலிய நில்லு என்று சொன்னால் நிழல் நிற்குமா? நிற்காது. அதே போலதான் நீங்கள் தேசபக்தியோடு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று குழந்தைகளாகிய நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் கேட்ட பணம், பெயர், புகழ், செல்வம் அனைத்தும் உங்களுக்கு தானாகவே வரும். நாம் முன்னேறினால் நாடு முன்னேறும், நாடு முன்னேறினால் இந்த உலகமே முன்னேறும் என்பதை நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நானும் சிறு வயதிலே உங்களை போலதான் இதே போல கூட்டங்களில் போய் உட்கார்ந்து கொள்வேன். உட்கார்ந்து கொண்டு பெரிய சிறப்பு விருந்தினர்கள்லாம் வருவார்கள். ஐயோ, இவர் எப்பதான் பேசி முடிப்பாங்களோ என்று உங்களை போலதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இதையெல்லாம் மறந்ததுக்கு அப்புறமா தான் தெரிகிறது, இந்த பேச்சு ஏதோ ஒரு மூலையில் உங்களுடைய மனதில் இருக்கும். எப்படி இன்று நான் என்ன பேசினேன்? தேசபக்தியோடு வளர்ந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்பது. இன்று இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிற்காலத்தில் இந்தியாவில் நீங்கள் எல்லாம் ஒரு மிக சிறந்த வல்லுநர்களாக வரும்போது அன்றைய குடியரசு தினத்தில் ஒரு மேடம் சொன்னார்கள் என்பதை நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு முனிவர் பயங்கரமா தவம் செய்து சிவபெருமானிடம் போயிட்டு ஒரு வரம் கேட்டார். அந்த வரம் என்னன்னா, நான் எப்போ உங்ககிட்ட கேட்கணும் அப்பதான் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டிருந்தாராம். அதனால இந்த முனிவர் கோவில் மடம் எல்லாம் அவருக்கு பயங்கரமான சிறப்பான வரவேற்பு, எல்லாரும் போய் அவர் காலை தொட்டு கும்பிடுவாங்க, பயங்கர மதிப்பா இருந்தாராம். பல நாட்டுக்கு பல ஸ்டேட்டுக்கு போனாராம், அங்கெல்லாம் அவரை ரொம்ப மதிச்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாராம். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தெரியுமே, நம்ம ஏன் இவன் போய் காலில் விழணும் அப்படின்னு ரொம்ப கெத்தா இருக்கிறோம்னு நினைச்சு உட்கார்ந்தாங்களாம். முனிவருக்கும் கோபம் வந்துச்சு. என்னடா இவங்க நம்மளை மதிக்கலையே அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போயிட்டு, நான் ஒரு வரம் கேட்டேன்ல, இப்போ கொடுங்க அப்படின்னாராம். சிவபெருமான் கேளுனாராம், இந்த தமிழ்நாட்டுக்கு மழையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு மழையே இல்லை, வறண்டு போச்சு, பூமியே வறண்டு போய் விட்டது. இந்த உழவர்கள் எல்லாம் உழவு தொழிலையே நிப்பாட்டி விட்டார்களாம். உழவு நம்ம ஏன் உழவும், மழையே வராது, சிவபெருமான்ட்ட வரம் வாங்கிட்டாரு, அதனால நம்ம உள்றதே நிப்பாட்டி உழவு தொழிலே நிப்பாட்டி விட்டாராம். அப்படி இருக்கும்போது ஒருத்த மட்டும் உழுதுகிட்டே இருந்தாராம். இதை நம்ம நாரதர் இருக்காருல்ல, அவரு பார்த்தாராம். சரி, நம்ம அவரு தான் கலகம் பண்றாளாச்சு. அவர் நேரம் போயிட்டு, ஏப்பா யாருமே இந்த மழை பெய்யாதுன்னு எந்த வேலையும் செய்யல, நீ மட்டும் ஏப்பா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாராம். அப்ப அவன் சொன்னானா, தெரிஞ்ச வேலைய செய்யாதவனு கேட்டான், தெரியாத வேலைய தொட்டவனு கேட்டான். நாரதருக்கு மண்டை கொடைய ஆரம்பிச்சிச்சு. இவர் நேர சிவபெருமான்ட்ட போனார். சிவபெருமான்ட்ட போய் இங்க நடந்த விஷயத்த சொல்றார். சொல்லிட்டு சிவபெருமான்ட்ட சொல்றாரு இதே விஷயத்த. அவன் சொல்றான், தெரிந்த வேலையை செய்யாதவனும் கேட்டான், தெரியாத வேலையை செய்தவனும் கேட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னு உடனே சிவபெருமான் நினைக்கிறாரு, நம்ம தான் இவன் வரம் கேட்டானே, நம்ம சங்கு ஊதுனாதானே மழை பெய்யும், அதனால இந்த சங்கு தூக்கி ஒதுக்கி வச்சுட்டோமே, இவன் தெரிஞ்ச வேலையை செய்யாதவன் கெட்டான் சொன்னானே அப்படின்னு சொல்லி அந்த சங்கை எடுத்து தூசி தொடச்சி ஊத ஆரம்பிச்சாரு. மழை பெய்துச்சு. இது ஒரு கற்பனையான கதை தான். ஆனா இதோட அர்த்தம் நிறைய இருக்கு. இதுல சிறுவர்களுக்கு கதை சொன்னா நம்மளுக்கெல்லாம் சொன்ன மாதிரி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி சொல்லக்கூடாது, அவங்களாவே அதை திங்க் பண்ணிக்கணுமா. இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த குடியரசு தின நாளே நம்ம எல்லாம் ஒரு சபதம் எடுத்துக்கிறோம், சரியா? நம்ம தேசபக்தியோட இருக்கணும். நம்மளை யாரும் பார்க்கலனாலும் நம்ம உண்மையா இருக்கணும். இந்த நாட்டை நேசிக்கணும், நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிக்கணும். பிற்காலத்தில் ஒரு ஒரு மிக சிறந்த மனிதனாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலாக ஒரு சின்ன விஷயம், நான் சங்கரா குரூப்ல இருக்கேன்.
சங்கரா குரூப்ல வந்து சங்கர வித்யாலயா ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல் இருக்கு, அது ஒரு ஓர குடிசையில ரொம்ப பாலடைஞ்சு போய் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸே கொஞ்சம் கம்மி தான் அப்படிதான் இருந்தது. என்னை வந்து எங்களோட அமைப்புல இருந்து போய் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வர சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. நிறைய பேர் போயிட்டு பார்த்துட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தது. அது என்னையும் போய் ஃபைனலா என்னை போய் நீங்க போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போனாங்க. இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு காலையில ப்ரேயர் சாங் ஆரம்பிச்சாங்க. ப்ரேயர் சாங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தனம் எங்கள் நாட்டின் பொழுதி, கிராமம் அனைத்து நவபூமி, சிறியரெல்லாம் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமனே. இந்த பாட்டை வந்து அந்த குழந்தைங்க ப்ரேயர் சாரா பாடினாங்க. உடனே நான் வந்து ரிப்போர்ட் எழுதினேன். சார், இந்த ஸ்கூல்ல குழந்தைங்க கம்மியா இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைங்களுக்கு தேசபக்தி தான் வந்து கடவுள் வாழ்த்து பாடலா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கிராமத்துல இப்படி ஒரு ஸ்கூல் இப்போ இந்த தமிழ்நாட்டுல அவசியம் தேவை, அதனால நம்ம கண்டிப்பா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிப்போர்ட் கொடுத்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல் அங்க கட்டி கொடுத்து திறப்பு விழா பண்ணிட்டாங்க. எங்க தேசபக்தி ஒழிகிறதோ அங்க வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இது உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் எடுத்து கூறினேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக மிக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். விருட்சங்களின் விருதுகளால்